கடந்த 5 வருட காலமாக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மாங்குடி அவர்களுடைய பணி இந்த மக்களுக்கு எப்படி இருக்கு, மக்கள் அவங்க மேல எந்த ஒரு அபிப்பிராயம் வச்சிருக்காங்க? சட்டமன்ற உறுப்பினருக்கு தகுதியே இல்லாத ஒருத்தனை வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கியிருக்கோம். நம்ம மாங்குடி வந்து பெரிய யோக்கியன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. மாங்குடி பெரிய நூதன கொள்ளை. இப்ப தமிழ்நாட ஒரு குடும்பம் ஆண்டுகிட்டு இருக்க மாதிரி காரக்குடிய ஒரு குடும்பம் ஆண்டுகிட்டு இருக்கு. ஒரு காலமாவே அந்த குடும்பம் ஆண்டுகிட்டு இருக்கு. அந்த குடும்பத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? காரக்குடிக்கு ஐயா ப. சிதம்பரம் சரி, கார்த்திக் சிதம்பரம் சரி, அவன் கட்சிக்காரனு கூட இருந்தாலும் உண்மையா இல்ல. அண்ணனுக்கு வந்து வீடு இல்ல, ஆமாடா நாங்க திருடல, உன்னை மாதிரி கொள்ளையடிக்கல, எங்களுக்கு வீடு இல்ல. நீ திருடின அப்புறம் நாங்க நிரூபிக்கிறோம். மக்களுக்கு மண்ணுக்குமா பஸ் ஸ்டாப்ல படுத்துக்கிற வந்துட்டு எந்திரிச்சு காலையில துண்டை வரி தோல்ல ஓட்டு மக்களுக்கு அனுப்பான். உன்னால முடியுமா? வெளிப்படையாவே மக்களுக்கு தெரிஞ்சது தாவேகா அப்படின்ற ஒரு கட்சி வந்து ஏதோ ஒரு கட்சியுடைய பீண்டிங் அப்படின்றது. ஏன்னா சமூக வலைதளங்கள் எல்லாருமே அதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதோ ஒரு கட்சிக்காக வாக்க உடைக்கிறது, வாக்க செலவழிக்கிறதுக்கு தான் அந்த கட்சி உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனா இன்னைக்கு அந்த கட்சியை வெறும் ஒரு மீடியா கவரேஜ் சொல்லுவாங்க. அதாவது ரீல்ஸ் மட்டுமே போட்டு அதை ஒரு பிரபலமா காட்டிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பின்னாடி என்ன இருக்கு, அவங்க செய்த களப்பணிகள் தான் என்ன? சரியான கேள்வி. தம்பி பிரபு வந்து கிட்டத்தட்ட அவரு ஒரு வருட காலமா வெறும் ரீல்ஸா போடுறது, காரைக்குடி மக்களுக்கு அவர் சேவை செஞ்சதாவெல்லாம் எதுவும் கிடையாது. இவர் வந்து ஏற்கனவே காங்கிரஸ்ல இருந்திருக்கார், பிஜேபிலையும் இருந்ததா சொல்றாங்க. இவருக்கு வேலையே ரீல்ஸ் போடுறத. பெரும்பான்மையான மக்கள் கல்வி அறிவோட நல்லா படித்தவர்கள், இப்படிப்பட்ட நிலையில முட்டாள்தனமான சிந்தனையோட எளிமையா மக்களை ஏமாத்துவோங்கிற நோக்கத்தோட செயல்படுறவங்களுக்கு கண்டிப்பா வாக்களிக்க மாட்டாங்க. பெரிய அளவில் ஒரு பின்னடைவை சந்திப்பார்.